ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் குழிப்பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எக்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் எக்கு உடைச்சிக்கலாம். இதில் நம்ம பணியாரம்னா மாவில் தான் நம்ம பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு 4 எக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 எக்கு எடுத்தாச்சு. இதோட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நீங்கள் தாளித்து தனியாக வதக்கிட்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்படியே போட்டாலும் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், ஆஃப் க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு மிளகுத்தூள். காரம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுடணும். அதனால் காரம் மிளகு தான் இதுக்கு, அதனால் மிளகு போட்டிருக்கோம். இது மிளகு வெறும் மிளகுத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகு, சீரகம், பூண்டு இது 3மே சேர்த்து அரைச்சி நீங்கள் இதே மாதிரி பொடி மாதிரி வரும். இதை அடித்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஆம்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்குன்னா எக்கு வாயு இல்லையா, பூண்டு போட்டால் நல்லது. பச்சை மிளகாய் கொஞ்சம், இதுக்கு தேவையான சால்ட், எக்குன்றதுனால கொஞ்சமாக போடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். இதை நீங்கள் தாளித்து பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, நீங்கள் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த மஞ்சத்தூள் எல்லாமே அதில் போட்டு தாளித்து அதுக்கப்புறமா நீங்கள் எக்கில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே எக்கு பாயில் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி அதுக்குள்ளே இதை பீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம தவா ஆன் பண்ணிக்கலாம். குழிப்பணியாரம் இது. அதுக்குள்ளே இது ஹீட் ஆகிடும். நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எக்கில் ஒரு வெரைட்டியாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் எல்லாம் வெறும் ரசம் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழிப்பணியாரம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இது. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இது தவா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம குழிப்பணியாரம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும், பிடிச்சிக்காது. சிம் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி எடுத்துட்டு இந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடுங்க.
இந்த மாதிரி போட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தூவுங்க. ஸோ எக்குன்றதுனால இது கொஞ்சம் டக்குன்னுட்டு வெந்துடும். இது மூடியெல்லாம் தேவையில்லைங்க, இப்படியே நீங்கள் பார்த்து இதை பாருங்கள், இப்படியே அவ்வளோதான் வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்ப வேண்டியதுதான். நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எது எது வெந்திருக்குன்னுட்டு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம திருப்ப முடியும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும், இதுவும் வேகணும், கொஞ்சம் வேகட்டும். இது வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இதை வந்து இப்படி திருப்பிடலாம். இப்போ சிம் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது திருப்பி இருக்கு. இதுக்குன்னா இது வந்து மாவன்னா நம்ம மூடி வைக்கலாங்க. ஆனால் இது முட்டைன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அது தீஞ்சிடும். அதனால் நம்ம மூடி வைக்க தேவையில்லை. இப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பிக்க வேண்டியதான். இதை பாரு, இந்த மாதிரி வெந்துடுச்சு, இதுவும் வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 2 பக்கம் இந்த மாதிரி வெந்துடுச்சு. இப்போ எடுக்க வேண்டியதான் நம்ம. இதை பாருங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் புளி பணியாரம். நான் எதுவுமே இத்தனைக்கு சேர்க்கலை, வெறும் முட்டை தான். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ 2 பக்கம் கொஞ்சம் வேகணுன்னா இன்னும் கொஞ்சம் திருப்பி நீங்கள் வேக வைக்கலாம். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி லைட்டு ப்ரௌனிஷ் ஆகும்போது எடுத்துடுங்க, அப்போ சரியாக இருக்கும். எதுக்குன்னா எல்லாமே நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் பச்சையாக போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்பி திருப்பி வேக வைக்கிறேன் நான். அவ்வளோதான். ஸோ எக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.